ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு விலாகோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல விலாகெல்லாம் போட்டு. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு விலாகோடு தான் நான் வந்திருக்கேன். குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதனால் பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 1 வீக்குக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 1 வீக்குக்கு இடையில் ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரிவாண்ட்ரம் சைடில் போகலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் நம்ம அங்கே போயிடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போக வேண்டி இருந்துச்சு. ரொம்ப வருஷங்களாச்சு அந்த கோவிலுக்கெல்லாம் போய். ஸோ அதனால் அங்கே தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பசங்களுக்கும் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி 2-3 இடத்துல கூட போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். காலமாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது ஆட்டுகால் பகவதி அம்மன் கோவில். இந்த கோவில் திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே பொங்கல் திருவிழா பண்ணுவாங்க. பெண்களின் சபரிமலைன்னு இன்னொரு பேரும் இந்த கோவிலுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில். இங்கே எலுமிச்சம்பழ விளக்கு வச்சு நம்ம வேண்டினாலும் அது அப்படியே நிறைவேறும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில். இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் தொழுவங்கோடு அப்படின்னு ஒரு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிவிட்டோம். வேறு கொஞ்சம் பசங்களுக்கு கிட்ஸுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் இடம்லாம் பார்த்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அங்கேயும் போகலாம் அப்படின்னு. ரெண்டு கோவிலையும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. சரி, பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலமாக சேமியா மட்டும் தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். இடையில எதுவுமே சாப்பிடலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் கேரளா ஹோட்டல் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு மைனஸாக பட்டது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்சல் மாதிரி தாராங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ரெஸ்டாரண்ட் மாதிரி மேலே மாடியில் இருக்குது, டேபிளில் வச்சு சாப்பிட்டுக்கணும். அது மட்டும்தான் எனக்கு சர்வீஸில் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சட்டி சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் வகையெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பிளானிட்டோரியம் வந்திருந்தோம். இது கவர்மெண்ட் வச்சு நடத்துகிற பிளானிட்டோரியம் தான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா 4 ஷோ அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மணி ஷோ கிடச்சிது. 2:30 மணிக்கு நாங்கள் இங்கே வந்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். நானும் என் 2 பசங்களும் மட்டும்தான் போயிருந்தோம். சின்ன பையன் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால தான் மெயினாக இங்கே அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் சம்மந்தமான இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். இது அப்படிப்பட்ட இடம் தான். ஸ்பேஸில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு 3D எஃபெக்டில் போட்டு நமக்கு காட்டுவாங்க. அதுவும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா விர்ச்சுவல் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் ஷோ நடக்கும். இது பார்த்திங்கன்னா 1/2 hour ஷோ. இந்த மாதிரி 3D தியேட்டரில் பார்க்குறது. அது 10 மினிட்ஸ் ஷோ. அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது 4:30 கிட்ட ஆகிடுச்சு. சரி, வர்க்கலா பீச் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, இன்னும் ரொம்ப தூரமாகவும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது, ஒரு திருவிழா மாதிரி. அது கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்காக நேரமே நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே கோவளம் பீச்சுன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய் எப்படினாலும் ஒரு கடல் பார்க்கணும், ஒரு பீச்சில் இப்படி கால் நனைக்கணும். அதுதான் பிளானு. சரி, கோவளம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே போயிட்டோம். அங்கே 1 மணி நேரம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க பசங்க. சன்செட் எல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே நாங்கள் பார்சலெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். இனிலாம் ரெஸ்டாரண்ட்டில் போய்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் சாமி பார்க்கறதுக்கும் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா குமார கோவிலேருந்து முருகன், அப்புறம் சரஸ்வதி அம்மா இவங்களையெல்லாம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாபபுரம் சுவாமி கோவிலில் கூட்டிகிட்டு போகிற நிகழ்ச்சி தான் இது. ஹைவே எல்லாமே இந்த மாதிரி அலங்கரித்து வச்சுருப்பாங்க. போகிற நேரம் நல்லா உற்சாகமாக போவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாமியை கூட்டிகிட்டு போவாங்க திருவனந்தபுரத்தில். பழைய காலத்துலேருந்தே இது நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எங்கள் பாட்டி சொல்லியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கதையெல்லாம் ரொம்ப டீப்பாக போனால் ரொம்ப லேட்டாகும். விளாகுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும்.
ஸோ அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். அது வந்து ஹைவேயில் எங்கள் ஊர் வழியே தான் போகுது. அதனால தான் நாங்கள் வந்து இதை எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். எத்தனை மணியாலும் பார்த்துட்டு தான் படுத்து தூங்குவோம். ஸோ அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் அதை கூட நான் பொருட்படுத்தலை. சரி பார்க்குறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊரில் வந்து சாமி போகுது இல்லையா, அவங்கள எதுக்கு மிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி இங்கே வந்தாச்சு. இங்கே வரும்போது மணி 11:45 ஆகிடுச்சு. சாமி வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நிறைய பூஜைகளெல்லாம் இருந்திருக்கு போல். ஹைவேலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளெல்லாம் இருக்கும், வீடுகளெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் பூஜைக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதில் ஒரு நம்பிக்கை உண்டு, கடைகளில் நல்லா தொழில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பூஜை கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வரும், இந்த பூஜையெல்லாம் நடத்திட்டு வரதுக்குள்ளே லேட் ஆயிரும். அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது, 12 மணிக்கிட்ட ஆயிரும். எங்கள் பக்கத்து ஊரில் வந்து குளுத்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து தங்கிடுவாங்க. அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் வந்து திரும்ப இதே மாதிரி நடந்து போயிடுவாங்க. எப்படியும் 2 நாள் ஆயிரும் அங்கே போய் சேர்றதுக்கு. சேர்ந்துட்டு அங்கே போய் 10 நாள் கோலு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இவங்க வந்து போயிடுவாங்க. போகிற நேரம் எவ்வளோ உற்சாகமாக போகிறாங்க இல்லையா, ஆனால் வர நேரம் அமைதியாகவே போயிடுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஊரில் நடக்கிற சாமி போகிற ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணுன்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.